Hi, hello everyone. Welcome to my YouTube channel. This video is sponsored by BuyMote eShopping. BuyMote eShopping. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரங்க. மகாபலிபுரம் சிற்பங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்ருக்கிறது பஞ்சரதங்கள். பஞ்சபாண்டவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரதங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரே கல்லால் செதுக்கி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே நம்ம பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டது. ஏன்னா பல்லவர்கள் தான் குடைவரை கோயிலை பிரபலமாக ஆக்குனது. குடைவரை கோயிலுங்கிறது என்னென்னா, ஒரு பெரிய மலையாக இருந்தாலும் ஒரு கல்லாக இருந்தாலும் அதை நம்ம குடைஞ்சி அதில் சிற்பங்கள் செய்கிறதுக்கு தான் நம்ம குடைவரை கோயில்னு சொல்லுவாங்க. அதனால் இவங்க நம்ம பல்லவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இதை மாதிரி நிறைய சிற்பங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ பார்க்குறது நம்ம புத்தரோட சிலைகள்லாம் பார்க்குறோங்க. இங்கே சிற்பிகள் அழகாக ஒவ்வொரு பல விதமான சிற்பங்களை செஞ்சுட்டு வராங்க அருகிலேயே. இது ரேட்டுக்கு தாங்க கொடுக்குறாங்க. அமௌண்ட் கொடுத்தோம்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி அழகாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இது மிக அருகிலேயே இருக்கிறது. இது கல்லாலே செய்யப்பட்ட சிவனின் உருவம். இது அது நந்தியோட உருவம். இதுதான் நம்ம பார்க்குறது ஒவ்வொருத்தரோட ரதம்னு சொல்லலாங்க. ஒரு பஞ்சபாண்டவர்களோட ரதங்கள் பார்த்துட்ருக்கோம். இது அதுக்குள்ளே நடுவில் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நடந்து போகலாம். யானை அழகாக பார்த்துருக்கோம். ஒரே கற்களால் ஆன யானைங்க. ஒரு கல்லாலே செய்யப்பட்டுள்ளது. பல கற்கள் சேர்ந்துலாம் செய்கிறது இல்லைங்க. இங்கே குடைவரை கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்க நிறைய சிற்பங்கள். ஒரே கல்லில் எந்த சிற்பம் செஞ்சாலும் செஞ்சுருக்கிறாங்க. இதுதாங்க அந்த ரதங்கள். ஒவ்வொரு மன்னருக்கும் ஒவ்வொரு ரதம். இந்த சிற்பங்கள் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் செய்யப்படும். இது பொதுவாக கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த கோவில் தாங்க இது. 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த கோவில். அந்த டைமில் வாழ்ந்த பல்லவ மன்னர்களால் இது செய்யப்பட்டு வந்துள்ளது. இதில் நிறைய கோவில் பார்த்தோம் அப்படின்னா முழுமை அடைஞ்சிருக்காதுங்க. முழுசாக கட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ மிகப்பெரிய அழகான ஒரு சிற்பத்தை ஒரே கல்லில் அந்த கல்லுலேயே வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ இங்கே முழுமை அடையாது. முழுமை அடையாமல் நிறையா கோவில் மாதிரியே கட்டி விட்டுருப்பாங்க. இது மிகப்பெரிய மாமல்லபுரத்தோட கலங்கரை விளக்கம். இந்த கலங்கரை விளக்கம் மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கப்பல் மாலுமிகளுக்கெல்லாம் இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இப்போ இந்த சிற்பத்தை பாருங்கள். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா முழுமை அடையலை. இது கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்துங்க. இந்த கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கல் தாங்க. ஒரே கல் கீழே விழாமல் எவ்வளோ அழகாக அந்த ஈர்ப்பு விசையில் இருக்குதுன்னு பாருங்கள். மாமல்லபுரம் சிற்பங்கள் 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனத்தால் உலக பாரம்பரிய களங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய சிறப்புங்க. அடுத்து நம்ம கடற்கரை கோவில் பார்க்க போகிறோங்க. இது நரசிம்மவர்ம பல்லவனால் கட்டப்பட்டது. 45 அடி உயரம் கொண்டதுங்க நம்ம கடற்கரை கோவில். தொல்பொருள் துறையினால் பாதுகாக்கப்படுகிறது. வங்காள விரிகுடா கடல் ஒட்டியே அமைந்துள்ளது. இது ஐரோப்பிய வணிகர்கள் வரும்போது 7 அடுக்கு துபிகள் அதுகளில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஏன்னா 7 அடுக்கு துபிகளில் ஒன்று அப்படின்னா இது துபி மாதிரியே இருக்குதுங்களாமா. இது தூபிகள் மாதிரி இருக்கிறதால அதை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் 7 அடுக்கு தூபிகள்னு அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது நம்ம ஒன்று தான் நம்ம இப்போதைக்கு இருக்குதுங்க. 6 கடலில் இருக்குதுங்க. கடலில் மூழ்கி உள்ளது. நாம் அனைவரும் சென்று பார்க்கக்கூடிய பகுதி. மிக சிறப்பான ஒரு இடம். நன்றி, வணக்கம்.